எலிப்பாசின் பிரதியுத்தரம். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, ஞானவான் காற்றைப் போன்ற நியாயங்களைச் சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லிக் காட்டுகிறது. நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ? நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்துக் கொண்டீரோ? நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கி இருக்கிறதோ? உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்முடைய சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாய் இருக்கிறதோ? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள் நெரித்து பார்க்கிறது என்ன? தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? இது நம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரைப் போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். உபயோகமில்லாத வசனங்கள். எலிப்பாஸ் யோபுவின் மீது மதியீனமாய் குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். தன்னுடைய சிநேகிதர் சொன்ன ஆலோசனைகளை யோபு ஏற்றுக்கொள்ளவில்லை. யோபுவின் விவாதமும் அவருடைய சிநேகிதரின் விவாதமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாய் இருக்கிறது. எலிப்பாஸ் யோபுவின் மீது அநேக குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார். யோபு ஒரு மாய்மாலக்காரர் என்பதும் அவர் ஒரு துன்மார்க்கர் என்பதும் எலிப்பாசின் பிரதான குற்றச்சாட்டுகளாகும். ஆனால் யோபுவோ தான் ஒரு மாய்மாலக்காரர் என்று அங்கீகரிக்கவில்லை. எலிப்பாசின் பிரதியுத்தரம். யோபுவின் 3 சிநேகிதரும் அவர் மீது குற்றம் கூறுகிறார்கள். யோபுவும் அவர்கள் மூவருக்குமே பிரதியுத்தரம் கூறுகிறார். அதன் பின்பு முதலாவதாக எலிப்பாஸ் மறுபடியுமாக பேசுகிறார். எலிப்பாசின் பிரதியுத்தர விவரம் வருமாறு: யோபு 15 பாவங்களை செய்திருக்கிறார். துன்மார்க்கர் மீது தேவன் 20 நியாய தீர்ப்புகளை அனுப்புகிறார். யோபு ஒரு துன்மார்க்கன். துன்மார்க்கருக்கு வரும் நியாய தீர்ப்புகள் யோபுவுக்கும் வந்துள்ளது. யோபு ஒரு ஞானி என்று ஜனங்கள் மத்தியிலே நற்பெயர் பெற்றிருக்கிறார். ஆனால் எலிப்பாசோ யோபுவை மதியினர் என்றும் பிரயோஜனமில்லாத வார்த்தைகளையும் உபயோகமில்லாத வசனங்களையும் பேசுகிறவர் என்றும் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபுவின் நற்பெயருக்கு களங்கம் உண்டு பண்ண முயற்சி பண்ணுகிறார். நாம் விவாதம் பண்ணும்போது மிகவும் கவனமாய் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து தங்களுடைய கருத்துக்களையும் நியாயங்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் கோபப்பட்டு சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. கோபத்தோடு கூடிய விவாதத்தினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. தங்களுடைய ஞானத்தை பெரிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் தர்க்கம் பண்ணும்போது சண்டை போட்டுக் கொள்வார்கள். இந்த பிரபஞ்சத்தில் மாயையான அறிவு ஏராளமாய் இருக்கிறது. தங்களுக்கு புரியாத காரியத்தை கூட ஜனங்கள் விஞ்ஞானம் என்று சொல்லுகிறார்கள். தேவன் இல்லை என்று ஒருவன் சொல்லிவிட்டால் உலகத்து ஜனங்கள் அவனை ஞானி என்று சொல்லுகிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்கிறவன் மூடன் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. உலக பிரகாரமான ஞானம் வேறு, ஆவிக்குரிய ஞானம் வேறு. உலக பிரகாரமான ஞானம் மாயையானது. அதனால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. அது முற்றிலும் பயனற்றது. நாம் உலக பிரகாரமாக தர்க்கம் பண்ணும்போது நம் மூலமாய் உலக ஞானம்தான் வெளிப்படும். ஒவ்வொருவரும் தாங்கள் நினைப்பதுதான் சரி என்பதை உறுதி பண்ண முயற்சி செய்வார்கள். தர்க்கத்தில் ஜெயித்து விட்டால் உலகத்தையே ஜெயித்து விட்டது போல பெருமைப்படுவார்கள். எலிப்பாஸ் உலக பிரகாரமான தர்க்கத்தை புரிந்து வைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக ஞானியாக இருக்கிறவன் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லுகிறான்.
தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்புகிறான். காற்று நிலைத்து நிற்காது. அதுபோலவே உலக பிரகாரமான ஞானியின் தர்க்கங்களும் நிலைத்து நிற்காது. எலிபாஸ் யோபுவை உலக பிரகாரமான ஞானி என்று சொல்லுகிறார். யோபு பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தன்னோடு தர்க்கிப்பதால் எலிபாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை நம்முடைய தர்க்கங்களில் நாம் பயன்படுத்தக்கூடாது. ஞானிகள் உபயோகமுள்ள வசனங்களை மாத்திரமே பயன்படுத்தி தர்க்கம் பண்ண வேண்டும். ஞானி ஞானமுள்ளவராக சிந்திக்க வேண்டும், ஞானமுள்ளவராக பேச வேண்டும், ஞானம் உள்ளவராக செயல்பட வேண்டும். ஞானியினிடத்தில் முரண்பாடு காணப்படக்கூடாது, மாய்மாலம் இருக்கக்கூடாது. அவர் சத்தியத்திற்கு பரிந்து பேச வேண்டும். எலிபாஸ் கூறும் யோபுவின் பாவங்கள். காற்றை போன்ற நியாயங்களை சொல்லுகிறார். தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்புகிறார். பிரயோஜனமில்லாத வார்த்தைகளால் தர்க்கிக்கிறார். உபயோகமில்லாத வசனங்களால் தர்க்கிக்கிறார். பயபக்தியை வீண் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறார். அக்கிரமத்தை சொல்லிக் காட்டுகிறார். தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டார். யோபுவினுடைய வாயே அவரை குற்றவாளி என்று தீர்க்கிறது. பூமியில் உள்ள பெரிய மனுஷனைப் போல யோபு தன்னை காண்பித்துக் கொள்கிறார். ஞானத்தை விலக்கிவிட்டார். தனக்கு எல்லா காரியமும் விளங்கத்தக்க பெரிய ஞானம் இருப்பதாக கூறுகிறார். யோபுவின் இருதயம் பெருமை உடையது. யோபுவின் கண்கள் நெரித்து பார்க்கிறது. தேவனுக்கு விரோதமாக தன்னுடைய ஆவியை எழுப்புகிறார். பயபக்தியும் ஜெப தியானமும். யோபுவினிடத்தில் பயபக்தியும் இல்லை, ஜெப தியானமும் இல்லை என்று எலிபாஸ் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். தெய்வ பயம் இல்லாதவர்கள் மதியினர்கள். யோபுவோ பயபக்தியை வீண் என்று சொல்லுகிறார் என்று எலிபாஸ் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபுவினிடத்தில் தெய்வபக்தி இல்லை என்றும் அவரிடத்தில் ஜெப தியானம் குறைவாக உள்ளது என்றும் எலிபாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பயபக்தியும் இருக்க வேண்டும், ஜெப தியானமும் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு ஜெபம் பண்ண வேண்டும். பயபக்தி நம்முடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்தும். ஜெப தியானம் நாம் ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு உதவி புரியும். ஜெபம் இல்லாதவர்கள் தேவபக்தி இல்லாதவர்களாகவும் கிருபை இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். ஜெபிக்காதவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியை அணைத்து போடுவார்கள். விசுவாசிகள் தேவனிடத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெப நேரத்தை குறைத்துவிட்டால் நம்மிடத்தில் உள்ள புத்திர சுவிகாரத்தின் ஆவி அணைந்து போகும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பலனற்றதாய் இருக்கும். ஜெபம் பண்ணுவதை ஒரு பாரம் என்று நினைத்து அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற மாட்டார்கள். அவர்களிடத்தில் ஆவியின் கனி வெளிப்படாது. ஒரு சிலர் தாங்களும் ஜெபிக்க மாட்டார்கள், மற்றவர்கள் ஜெபம் பண்ணுவதையும் தடை பண்ணுவார்கள். இது தேவனுக்கு முன்பாக துணிகரமான பாவம். தரியு ராஜா ஜெபம் பண்ணுவதை தடை பண்ணினான். எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தானியேல் 6:7. எலிபாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லும்போது, நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். யோபு தன்னை தேவனுக்கு சமமாக்குகிறார் என்றும் தேவனிடத்தில் பயபக்தி இல்லாமல் பேசுகிறார் என்றும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக அவரோடு வாக்குவாதம் பண்ணுகிறார் என்றும் எலிபாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபுவினிடத்தில் பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, ஜெபமும் இல்லை என்பதே எலிபாசின் குற்றச்சாட்டு. எலிபாசின் குற்றச்சாட்டில் சிறிதும் உண்மை இல்லை. எலிபாஸ் உண்மையை தலைகீழாக புரட்டி போடுகிறார். சத்தியத்தை திரித்து வியாக்கியானம் சொல்லுகிறார். நாம் ஜெபம் பண்ணவும் வேண்டும், தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்கவும் வேண்டும். அதே வேளையில் நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் ஏளனம் பண்ணுவோரை குறித்தும் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும்.
பிறர் நம்மீது தேவையில்லாத உண்மையில்லாத குற்றச்சாட்டுக்களை சொல்லுவதற்கு நாம் அவர்களை அனுமதிக்க கூடாது. நம்மீது வீணாய் குற்றம் சொல்லுகிறவர்கள் சாத்தானின் கருவிகளாக இருக்கிறார்கள். எலிப்பாஸ் யோபுவினிடத்தில், உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லுகிறார். நல்லவர்களும் தீங்குகளை அனுபவிக்கிறார்கள் என்று யோபு சொல்லுகிறார். யோபு இப்படி சொல்லும்போது அவர் பயபக்தியையோ ஜெபத்தையோ குறை சொல்லவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் அக்கிரமக்காரர்களில் அநேகர் சுகமாய் செலுத்தியிருக்கிறார்கள் என்பது மெய்யான சத்தியம். அதே வேளையில் பரிசுத்தவான்களில் அநேகர் இந்த உலகத்திலே துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். யோபு இப்படி சொல்வதற்காக அவர் பயபக்தியையும் ஜெப தியானத்தையும் குறை சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடாது. ஆனால் எலிப்பாசோ யோபுவை பார்த்து, நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். யோபுவின் வாய் அவருடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது என்றும் அவர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டார் என்றும் எலிப்பாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபு பயபக்தியை வீண் என்று சொல்லுவதுமல்லாமல் அந்த தவறான உபதேசத்தை மற்றவர்களுக்கும் போதிக்கிறார் என்றும் எலிப்பாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். இதனால் யோபுவின் வாய் அவருடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது என்றும் அவருடைய நாவு தந்திரம் உள்ளவைகளை பேசுகிறது என்றும் எலிப்பாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபு பக்தி உள்ளவர் போல நடிக்கிறார் என்றும் பக்தியான வார்த்தைகளோடு அவபக்தியான வார்த்தைகளையும் கலந்து பேசி மற்றவர்களுக்கு தப்பிதமான உபதேசத்தை சொல்லுகிறார் என்று எலிப்பாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். எலிப்பாஸ் யோபுவோடு முதல் முறையாக தர்க்கம் பண்ணிய போது மிகவும் நிதானமான வார்த்தைகளை பேசினார். யோபுவுக்கு ஆறுதலை கொடுக்கும் வார்த்தைகளை சொன்னார். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதமண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள் என்பவை எலிப்பாஸ் முதலாவது தர்க்கத்தில் சொன்ன வார்த்தைகள். எலிப்பாஸ் தன்னுடைய முதலாவது தர்க்கத்தில் சொன்ன வார்த்தைகள் மெய்யாகவே யோபுவுக்கு ஆறுதலை கொடுத்தது. ஆனால் இப்போதோ எலிப்பாஸ் யோபுவுக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது, உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது என்று எலிப்பாஸ் யோபுவை குற்றப்படுத்துகிறார். தான் யோபுவை குற்றவாளி என்று தீர்க்கவில்லை என்றும் யோபுவின் வாயே அவரை குற்றவாளி என்று தீர்ப்பதாகவும் சொல்லி எலிப்பாஸ் எல்லா குற்றத்தையும் யோபுவின் மீது சுமத்துகிறார். யோபுவின் சிநேகிதர் அவரை பார்க்க வந்தபோது யோபு ஒன்றும் பேசாமல் சாம்பலின் மீது அமர்ந்திருந்தார். அமைதியாக இருந்தவரை அவருடைய சிநேகிதர்கள்தான் பேசுமாறு தூண்டினார்கள். இல்லை என்றால் யோபு ஒன்றும் பேசாமல் அமைதியாகவே இருந்திருப்பார். இப்போதோ தன்னுடைய சிநேகிதர் தன்னை கோபப்படுத்தியதன் நிமித்தமாகவும் தன்னோடு தர்க்கம் பண்ணியதன் நிமித்தமும் யோபு சில வார்த்தைகளை தன் சிநேகிதரோடு பேசியிருக்கிறார். யோபுவின் சிநேகிதர்களோ அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக யோபு சொன்ன வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமாகவும் யோபுவுக்கு பாதகமாகவும் பயன்படுத்தி யோபுவோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள். யோபுவின் சிநேகிதருடைய தர்க்கத்தில் நீதியும் நியாயமும் இல்லை. மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? யோபு தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வதாகவும் தனக்கு மாத்திரமே ஞானம் இருக்கிறது என்று நினைத்து அவர் ஆணவமாக பேசுவதாகவும் எலிப்பாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபு நீதியான வார்த்தைகளை எடுத்துக்காட்டுகளோடு சொல்லி உறுதி பண்ணினார். யோபுவினிடத்தில் பெருமை இல்லை, உங்களைப் போல எனக்கும் புத்தியுண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார் என்று யோபு சொன்னார். யோபுவின் வார்த்தையில் உண்மை இருக்கிறது, ஆனால் பெருமை இல்லை. யோபு தனக்கும் ஞானம் உண்டு என்று சொன்னார். யோபு சொன்ன இந்த வார்த்தைகளை அவருடைய சிநேகிதர்கள் அவருக்கு விரோதமாக பயன்படுத்துகிறார்கள். யோபு எல்லோரையும் விட தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்ளவில்லை. தனக்கும் ஞானம் உண்டு என்றும் தான் புத்தி இல்லாதவர் அல்ல என்றும் யோபு சொன்னார். யோபுவின் வார்த்தைகள் பெருமையானவை என்று யோபுவின் சிநேகிதர்கள் நினைக்கிறார்கள். எலிப்பாஸ் யோபுவிடம், மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ என்று கேட்கிறார். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை
தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று ஞானி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:22 முதல் 26 வரை. தங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரிந்திருப்பது போல யோபுவுக்கு தெரியாது என்று அவருடைய சிநேகிதர்கள் நினைக்கிறார்கள். யோபு நேற்று பிறந்தவர் என்றும் தாங்கள் அதற்கு முன்பே பிறந்தவர்கள் என்றும் தங்களுக்கு யோபுவை விட அதிக அனுபவமும் ஞானமும் உள்ளது என்றும் யோபுவின் சிநேகிதர்கள் சொல்லுகிறார்கள். நாம் நேற்றுண்டானவர்கள், ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது என்று சூகியனான பில்தாத் சொன்னார். யோபு தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை தன்னிடமாக சேர்த்து கொண்டது போல பெருமைப்படுகிறார் என்று எலிப்பாஸ் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபு தன் சிநேகிதரிடத்தில், நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல என்றுதான் சொன்னார். ஆனால் எலிப்பாசோ யோபு சொல்லாததையெல்லாம் அவர் சொன்னதாக சொல்லி யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபுவுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவருடைய சிநேகிதர்கள் அவரை ஏளனம் பண்ணுகிறார்கள். ஆனால் யோபுவோ தன்னுடைய சிநேகிதரைப் போல தனக்கும் தெரியும் என்று தன்னை பற்றி சொல்லுகிறார். யோபுவினிடத்தில் மனத்தாழ்மை இருக்கிறது, தாழ்வு மனப்பான்மை இல்லை. விசுவாசிகள் எல்லோரிடத்திலும் மனத்தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. எலிப்பாஸ் யோபுவிடம், நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கி இருக்கிறதோ, உம்முடைய தகப்பனை பார்க்கிலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருத்தாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே என்று கேட்கிறார். எலிப்பாஸ் தன்னுடைய தர்க்கத்தை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார். விவாதம் யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் தான் நடைபெறுகிறது. ஆனால் எலிப்பாசோ சம்பந்தமில்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரை இந்த விவாதத்தில் பயன்படுத்துகிறார். விவாதம் பண்ணும்போது நம்முடைய சிந்தையிலும் வார்த்தையிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் பேசினால் விவாதத்தினால் பிரயோஜனம் உண்டாகாது. விவாதம் எங்கோ ஆரம்பித்து பாதை தடுமாறி வேறு எங்கோ போய்கொண்டிருக்கும். எலிப்பாசின் சிந்தனை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. அதனால் அவரும் கட்டுப்பாடு இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அருளிய ஆறுதல்கள். யோபுவின் சிநேகிதர்கள் அவருக்கு ஆறுதல்களையும் மிருதுவான வார்த்தைகளையும் சொல்லுகிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆலோசனைகள் யோபுவுக்கு அற்ப காரியமாய் இருக்கிறது என்று எலிப்பாஸ் நினைக்கிறார். தாங்கள் யோபுவோடு மிருதுவான பேச்சுக்களை பேசுவதாகவும் சொல்லுகிறார். தாங்கள் பேசுவதை யோபு கேட்டால் தேவன் அவருக்கு ஆறுதல்களை அருள்வார் என்று எலிப்பாஸ் நம்புகிறார். யோபுவின் சிநேகிதர்கள் அவரோடு மிருதுவான பேச்சை பேசவில்லை. கோபத்தோடு அவரை கடிந்து கொள்கிறார்கள். யோபுவை தூசிக்கிறார்கள். யோபுவை குற்றவாளி என்று குற்றப்படுத்துகிறார்கள். தன்னுடைய சிநேகிதரின் வார்த்தைகள் மூலமாய் யோபுவுக்கு ஆறுதல் உண்டாகவில்லை. தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை யோபுவால் மறைக்கவும் தெரியவில்லை. இதுவரையிலும் யோபு அமைதியாக இருந்துவிட்டு இப்போது தன்னுடைய நியாயத்தை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகிறார். யோபுவின் பேச்சை எலிப்பாஸ் கேட்டு தங்களுடைய பேச்சு யோபுவுக்கு அற்ப காரியமாக இருப்பதை நினைக்கிறார். நாம் பிறருக்கு ஆலோசனை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அருளும் ஆறுதலே மெய்யான ஆறுதல். மற்றவை எல்லாமே நம்முடைய சுய வார்த்தைகள்தான். சாதுரிய வார்த்தைகளினால் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளை பிறருக்கு கொஞ்சமாய் சொன்னாலும் அதனால் அவர்களுக்கு அதிக பிரயோஜனம் உண்டாகும். ஆனால் யோபுவின் சிநேகிதரோ தங்கள் சுய புத்தியினாலும் சுய யோசனையினாலும் யோபுவினிடத்தில் அதிகமாய் பேசுகிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய சித்தமும் தெரியவில்லை, சத்தியமும் புரியவில்லை. யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்களோ யோபுவை தேவனிடமிருந்து பிரிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். யோபு ஒரு மாய்மாலக்காரர் என்றும் அவர் ஒரு துன்மார்க்கர் என்றும் சொல்லி அவருடைய சிநேகிதர்கள் அவரை நியாயம் தீர்க்கிறார்கள். அவர்களுடைய நியாய தீர்ப்பில் உண்மை இல்லை. யோபுவுக்கு கிடைத்திருக்கிற வியாதியும் வேதனையும் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற நீதியான தண்டனை என்று அவருடைய சிநேகிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள்.
யோபு தன்னுடைய சிநேகிதரின் பேச்சை கேட்டு அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அவருடைய பாடுகளும் வேதனைகளும் கூடுமே அல்லாமல் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. உம்முடைய இருதயம். யோபு தேவனுக்கும் தேவனுடைய சத்திய வார்த்தைக்கும் விரோதமாக எழும்பி இருப்பதாக எலிபாஸ் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபுவின் இருதயம் அவரை தேவனிடத்தில் கொண்டு போவதற்கு பதிலாக தேவனிடத்திலிருந்து பிரித்துச் செல்வதாக எலிபாஸ் சொல்லுகிறார். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது என்று கேட்கிறார். யோபுவின் இருதயத்தில் தேவனை பற்றும் விசுவாசம் இல்லை என்று எலிபாஸ் குற்றம் சொல்லுகிறார். யோபுவின் கண்களும் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்காமல் நெறித்து பார்ப்பதாக எலிபாஸ் குற்றம் சொல்லுகிறார். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாக இருந்தால்தான் நம்மால் தேவனை பார்க்க முடியும். மாம்ச கண்களாலும் மங்கிப்போன மனக்கண்களாலும் தேவனை தெளிவாக பார்க்க முடியாது. யோபுவோ தன்னுடைய கண்களால் தேவனை ஏறிட்டு பார்ப்பதற்கு பதிலாக கோபத்தோடு நெறித்து பார்ப்பதாக எலிபாஸ் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபு தன்னுடைய ஆவியை தேவனுக்கு விரோதமாக எழுப்பியிருப்பதாக எலிபாஸ் யோபுவை குற்றப்படுத்துகிறார். இதனால் யோபு தன்னுடைய வாயில் இருந்து தேவனுக்கு விரோதமான வசனங்களை புறப்பட பண்ணுவதாகவும் எலிபாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபுவின் ஆவி தேவனோடு ஐக்கியமாய் இல்லை, அது தேவனை விட்டு விலகி பிரிந்து போயிருக்கிறது. இதனால் யோபுவின் சிந்தையிலும் பேச்சிலும் செய்கையிலும் பக்தி இல்லை என்று எலிபாஸ் சொல்லுகிறார். யோபு ஒரு நீதிமான், அவர் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருக்கிறார். யோபு பக்தி விருத்திக்கு ஏதுவான விசுவாச வார்த்தைகளைத்தான் பேசுகிறார். யோபு வியாதியிலும் வேதனையிலும் இருந்தாலும் அவர் தன்னுடைய நாவினால் இன்னும் தேவனை தூஷிக்கவில்லை. தேவன் யோபுவை சோதிக்கிறார். யோபு ஒரு சாதாரண மனுஷன். தன்னுடைய வியாதியும் வேதனையும் அதிகரித்திருப்பதினால் யோபு சில சமயங்களில் மாம்ச பிரகாரமாய் பேசுகிறார். மனுஷன் அசுத்தமாய் இருக்கிறான். யோபு தன்னைத்தானே நீதிமான் ஆக்குவதாக எலிபாஸ் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இல்லை, அவன் அருவருப்பாகவும் அசுத்தமாகவும் இருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் எவனும் நீதிமான் அல்ல. ஆனால் யோபுவோ தன்னைத்தானே நீதிமானாக்கிக் கொள்வதாக எலிபாஸ் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று எலிபாஸ் மனுஷனுடைய பாவ சுபாவத்தை பற்றி பொதுவாக சொல்லுகிறார். எல்லா மனுஷனும் பாவியாக இருப்பதனால் யோபுவும் பாவியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அவரோ தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்கிறார் என்று எலிபாஸ் யோபுவை பற்றி சொல்லுகிறார். யோபுவினிடத்தில் உண்மையில்லை என்றும் அவர் மாய்மாலமான வார்த்தைகளை பேசுவதாகவும் எலிபாஸ் சொல்லுகிறார். எலிபாஸ் பொதுவான சத்தியத்தை சொல்லி யோபு ஒரு பாவி என்றும் அவருடைய பாவத்தின் நிமித்தமாய் தேவன் அவருக்கு நீதியான தண்டனையை கொடுத்திருக்கிறார் என்றும் எலிபாஸ் யோபுவுக்கு உணர்த்த முயற்சி செய்கிறார். எலிபாஸ் இப்போது சொல்லுகிற இதே சத்தியத்தை தான் யோபு சற்று நேரத்திற்கு முன்பு ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல் பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதில் இருந்து சுத்தமானதை பிரிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை என்று சொன்னார். தான் ஒரு பாவி என்பதை யோபுவும் அங்கீகரிக்கிறார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் எவனும் நீதிமான் அல்ல என்பதையும் அவன் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான் என்பதையும் யோபு ஒப்புக்கொள்கிறார். எல்லா மனுஷரைப் போலவே தானும் ஒரு பாவி என்பதை யோபு மறுக்கவில்லை. ஸ்திரீயினால் பிறந்தவன் அசுத்தமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்தவன் சுத்தமாயிருக்கிறான். தான் அசுத்தமாயிருந்தாலும் தேவன் தன்னை சுத்தப்படுத்துவார் என்று யோபு விசுவாசிக்கிறார். தன்னுடைய தர்க்கத்தை உறுதி பண்ணுவதற்கு எலிபாஸ் மேலும் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். தேவனுடைய சிருஷ்டிகளில் மனுபுத்திரர் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மனுபுத்திரரில் அதிக விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கூட தேவனுடைய பார்வையில் குறைவுள்ளவர்களாகவும் அசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல என்று எலிபாஸ் சொல்லுகிறார். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
வானங்களும் தேவனுடைய பார்வைக்கு சுத்தமானவை அல்ல. தேவனுடைய பார்வை சர்வ சிருஷ்டிகளையும் ஊடுருவி பார்க்கிறது. தேவன் ஒவ்வொரு சிருஷ்டியின் ரகசியத்தையும் ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வையில் வானங்களும் சுத்தமாயில்லை. சூரியனின் பார்வையில் நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசமாயில்லாமல் மங்கி போனவையாக தெரிகிறது. சூரியனுடைய பார்வையே இப்படி இருக்கும்போது தேவனுடைய பார்வை இன்னும் அதிக விசேஷம் உள்ளதாய் இருக்கும். தேவனுடைய பார்வையில் சூரியனை பிரகாசமில்லாமல் மங்கி போய் இருப்பதாக தெரிகிறது. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஏசாயா 24:23. தேவனுடைய பார்வைக்கு வானங்களே அசுத்தமாய் இருக்கும்போது மனுஷன் அதைவிட அதிக அசுத்தமாய் இருப்பான். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் ஆகாயத்தை தண்ணீரை போல ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிறான். அப்படிப்பட்ட பாவியான மனுஷன் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பு மிகுந்தவனாகவும் அசுத்தம் நிரம்பியனாகவும் இருப்பான். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களையே நம்பாத போது அவர் பாவிகளை நிச்சயமாய் நம்ப மாட்டார். கர்த்தருடைய பார்வைக்கு வானங்களே அசுத்தமாய் இருக்கும்போது மனுஷன் அதைவிட அதிக அசுத்தமாய் இருப்பான். நாமும் நம்முடைய பாவங்களையும் அசுத்தங்களையும் பார்க்க வேண்டும். பாவங்களை மறைக்க கூடாது. நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய திரு இரத்தத்தினால் நம்முடைய பாவ கரைகளையும் அசுத்தங்களையும் கழுவி நம்மை சுத்தப்படுத்துவார். அப்போது நாம் தேவனுடைய பார்வையில் பாவமும் அசுத்தமும் கழுவப்பட்டவர்களாக சுத்தமாயிருப்போம்.